The book of 2 Timothy chapter 1 ஒன்றாம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தாய்மார்கள் தினம் ஆயிருக்கிறபடினாலே இங்கே சொல்லப்பட்ட ஒரு தாயை குறித்து நான் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த ஆண்டுகளிலே பல தாய்மார்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அன்னாலை குறித்து சிந்தித்திருக்கிறோம். என்னமாக சாராலை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோம். மரியாளை குறித்து சிந்தித்திருக்கிறோம். அநேக நல்ல தாய்மார்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். சாரால் யோகபேத் மோசேயுடைய தாய் நல்ல ஒரு தைரியமுள்ள ஒரு தாயாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எலிசபெத் போன்ற அநேக தாய்மார்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தவறான மோசமான நல்ல மாதிரி இல்லாத தாய்மார்களும் இருக்கிறார்கள். லோத்துடைய மனைவியை குறித்து வேதம் சொல்கிறது. ஏசபேல் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தவறான நடக்கை உள்ள தாய்மார்களாக இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அநேக நல்ல தாய்மார்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தாய் ஒரு தலைமுறையை உருவாக்கின ஒரு தாய். ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு இன்றைக்கு ஐனிக்கேயாள் ஒரு தலைமுறையை உருவாக்கின தாய். The mother who shaped a generation. The mother who shaped a generation என்கிற தலைப்பில் நான் உங்களோடு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காக பக்தி உள்ள ஒரு சந்ததியை நம்ம உருவாக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை திருமண வாழ்க்கையிலே இணைத்திருக்கிறார் என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தனக்கு பின்பாக ஒரு தலைமுறையை உருவாக்கி சென்ற ஒரு தாயாக என்ற ஐனிக்கேயாளை குறித்து சொல்லப்பட நம்ம பார்க்கிறோம். சில தாய்மார்கள் குடும்பங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். குடும்பங்களிலே சில தாய்மார்கள் சபைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். சில தாய்மார்கள் தலைமுறைகளை மாற்றுகிறார்கள். தலைமுறைகளை they shape a generation, they bring a transformation in the generation. அவர்கள் ஒரு மாற்றத்தையே தலைமுறையிலே உண்டாக்குகிறார்கள். தீமோத்தேயின் தாயாகிற ஐனிக்கேயாள் அப்படிப்பட்ட தாய்கள் ஒருவர். ஹல்லேலூயா. ஐனிக்கேயாள் என்று தமிழ் இருக்கிறது. ஆங்கிலத்தில் யூனிஸ் என்கிற வார்த்தை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க யூனிஸ். ஹல்லேலூயா. யூனிஸ் என்கிற பெயர் சிலருக்கு நீங்கள் வைத்திருக்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். யூனிஸ் என்பது ஒரு நல்ல ஒரு பெயர், வெற்றி என்கிற அர்த்தத்தை கொண்ட அந்த பெயராக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தாய்மையிலே பல நிலைமை இருக்கிறது. தாய்மை என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது ஹல்லேலூயா. எத்தனை தாய்மார்கள் நீங்கள் தாயா இருக்கிறதால சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. மதர்ஹுட் இஸ் a privilege. மதர்ஹுட் இஸ் a responsibility. அது ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறது. முக்கியமான ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தாய்மையிலே பல நிலைகள் இருக்கிறது. முதலாவதாக பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு நிலையை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு நிலை, that is called child bearing stage. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமை. 113 சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்கி தாய்மை என்கிற ஒரு காரியத்தை தருகிறார். பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு நிலை. இரண்டாவது ஒரு நிலை பிள்ளையை வளர்க்கிற ஒரு நிலை. பிள்ளையை வளர்க்கிற நிலை, சைல்டு ரியரிங் ஸ்டேஜ். பிள்ளையை வளர்ப்பது என்பது ஈஸியான காரியம் கிடையாது. அல்லையா, பெற்றெடுத்துடலாம், ஆனால் வளர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். வளர்த்த தாய்மார்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சொல்லி அவர்களை நேசித்து, அவர்களுக்கு போதித்து, அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து, அவருடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை வளர்ப்பது ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மூன்றாவது நிலை சைல்டு டிபார்ச்சர் ஸ்டேஜ். பிள்ளை அனுப்புகிற ஒரு நிலை. கல்யாணம் பண்ணி எனது பிள்ளையை அனுப்பி வைக்கணும். எங்க அனுப்பி வைக்கணும்? கணவர் வீட்டுக்கு எனது அனுப்பி வைக்கணும். திருமணமான பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, தகப்பனையும் தாயை விட்டு என்ன செய்யணுமா? பிரிந்து மனைவியோட இல்லாவிட்டால் புருஷனோட இசைந்திருப்பான் என்று வாசிக்கிறோம். ஆகவே அது அனுப்புகிற ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம். சைல்ட் டிபார்ச்சர், பிள்ளை நம்ம விட்டு போகிறது, லெட்டிங் கோ. பிள்ளை அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
அவங்க சிலத்தில் இடம் மாறி போகலாம், வீடு மாறி போகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு பார்க்கிறோம். 4வது ஸ்டேஜ் என்னன்னா, திருமணமான பிள்ளைகளுக்கு தாயாக இருப்பது. திருமணமான பிள்ளைகளுக்கு மதரிங் அடல்ட் அண்ட் மேரிட் சில்ட்ரன். அந்த நேரத்தில் ரொம்ப போய் மூக்க என்ன பண்ணக்கூடாது, நுழைக்கக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தணும். நல்ல திருமண வாழ்க்கைக்கு நல்ல மாதிரியாக நம்ம இருந்து அவர்களுக்கு உதவி செய்யணும். தேவைப்பட்டால் அவங்க ஆலோசனை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஆலோசனை கொடுக்கணும். மோசமான ஆலோசனை கொடுத்து இருக்கிறாலே பிரிச்சிடக்கூடாது. ஆகவே நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி திருமணமான பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தல். அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் அடுத்தது கிராண்ட் மதரிங். ஹல்லேலூயா, பாட்டியாக இருந்து, அது ஒரு நல்ல அனுபவம் இல்லை? பேரப்பிள்ளைகளை என்னது கொஞ்சிறது, பேரப்பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அன்பு காட்டுறது என்பதை காரியத்தில் வாசிக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், பாட்டியாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உந்தி உன் விசுவாசம் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளாக. அந்த படத்தில் முதல்ல போட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு பாட்டி, அம்மா, பையன் 3 பேரும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த முதல் படத்தை போடுங்க. லோவிசால், ஐனிக்கையால், தீமோத்தே 3 பேரும் நம்ம பார்க்கிறோம். பாட்டியா இருந்து உற்சாகப்படுத்துகிறது, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை வளர்ப்பது, இன்ஸ்டில்லிங் வேல்யூஸ் இன் தி லைவ்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அவர்களை நல்ல விதத்தில் கர்த்தருக்குள்ளாக என்னமாக அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை போதித்து வழிநடத்துவது. இப்படி பல ஸ்டேஜஸை பார்க்கிறோம். சரி, இப்போ இங்கே வாங்க, இந்த ஐனிக்கையாலை குறித்து நம்ம சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐனிக்கையால் அந்த பேர் இந்த வசனத்தில் மாத்திரம்தான் வருது. இதை தாண்டி அவர்களை குறித்து எங்கே வாசிக்கிறோம்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் தெர்பேக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். பவுல் அப்போஸ்தலன் தெர்பேக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். இது 2வது மிஷனரி பயணம். அங்கே தீமோத்தே எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. She was a believer in Christ. அவள் கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரு விசுவாசமுள்ள யூத பெண்மணி. ஒரு மிக்ஸ்ட் மேரேஜில் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவன் தகப்பன் கிரேக்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் யூத ஸ்திரீயாக இருக்கிறாள். ஆனால் அங்கே போட்டிருக்கு அவன் தாய் விசுவாசமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா, விசுவாசமுள்ள ஸ்திரீ என்று பார்க்கிறோம். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம் உன்னுடைய தாயிடத்திலே காணப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த 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 ஐனிக்கையாலை குறித்து பார்க்கும் பொழுது, ஐனிக்கையால் அற்புதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பைபிள் இல்லை, பெரிய கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணாங்கன்னு இல்லை, ஒரு தேசத்தை ஆளுகை செய்தாங்க அப்படின்லாம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்தினாங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் அவர்களை குறித்து சொன்ன காரியம், ஒரு நல்ல ஒரு மகனை, ஒரு பிள்ளையை வளர்த்து எடுத்தார்கள். அல்லேலூயா, பவுலின் ஆவிக்குரிய மகனாக அந்த 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 தீமோத்தே பிற்காலங்களில் மாறுகிறார். வேத ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், தீமோத்தேயுடைய தகப்பனார் இளம் வயதிலேயே மரித்திருக்கலாம். பிற்பாடு அந்த தகப்பனாக இருந்து பொறுப்படுத்தி வளர்க்கிற அந்த 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 பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார் என்று சொல்கிறார்கள். பவுலுடைய ஆவிக்குரிய மகனாக இருந்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியக்காரனாக, மிஷனரியாக, மெய்ப்பனாக, எபேசு பட்டணத்தில் உள்ள சபையிலே ஒரு நல்ல பாஸ்டராக இந்த தீமோத்தே இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையில் ஒரு நல்ல தலைவராக இந்த தீமோத்தே இருந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த தீமோத்தேயை நினைத்த பொழுது முதலாவது அவனுடைய திறமையையோ அவனுடைய ஊழியத்தை குறித்தோ நினைக்கவில்லை, அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை நினைக்கிறார். அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால், அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? அது உன் தாயிட்ட இருந்து, பாட்டிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிற பெரிய சுதந்திரம் என்னன்னு சொன்னா, அது பணம் அல்ல, படிப்பல்ல, கல்வியும் அல்ல, அது உண்மையான ஒரு விசுவாசம். அல்லேலூயா, அதெல்லாம் தேவைதான். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகணும்னு போட்டிருக்குது. கல்வியை கொடுக்கணும், உண்மைதான். இதுமாக பல காரியங்களை செய்யணும். ஆனால் மிகவும் முக்கியமானது, இது இல்லாமல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான விசுவாசம், சின்சியர் ஃபெய்த் இன் காட். சின்சியர் ஃபெய்த் இன் காட், அதுதான் இந்த காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஐனிக்கையால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு சென்றதை பார்க்கிறோம். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லை. தீமோத்தேயு ஒரு நல்ல விசுவாசமுள்ள வீரனாக பிற்காலத்தில் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம்.
சரி, இந்த ஐனிக்கைகளை குறித்து 3 காரியத்தை நான் சொல்லி தாய்மார்களை குறித்து சொல்லும் பொழுது இதில் தகப்பன்மார்களும் சேர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவங்களுக்கும் இதில் செய்தி இருக்கிறது. 2 பேரும் இணைந்தாதான், ஒரு தாய் மாத்திரம் காரியங்களை நகர்த்தி கொண்டு போக முடியாது. தகப்பனும் சேர்ந்து தான் என்ன செய்யணும், சில காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய ஏற்ற துணையாகிய கணவன் மூலமாக தான் இந்த காரியத்தெல்லாம் சாத்தியமாக்க முடியும். சரி, இங்கே இந்த சொல்லப்பட்ட காரியத்தில் 3 காரியங்களை இந்த தீமோத்தேயுடைய தாய் ஐனிக்கையாளுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். முதலாவதாக, ஐனிக்கையால் மாயமற்ற விசுவாசத்தை உடைய தாயாக இருந்தாள். She possessed a genuine faith, sincere faith. ஐனிக்கையால் மாயமற்ற விசுவாசம் உள்ள ஒரு தாய். மாயமற்ற விசுவாசம் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? உண்மையான ஒரு விசுவாசம், போலித்தனம் இல்லாத ஒரு விசுவாசம், unhypocritical faith, உயிருள்ள விசுவாசம். உயிருள்ள விசுவாசம், செத்த விசுவாசம் அல்ல. மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு உண்மை தன்மை அதில் இருக்கிறது. அது ஒரு போலித்தன்மை அல்ல, வெளி தோற்றத்துக்காக காட்டுகிற ஒரு விசுவாசம் அல்ல. அது ஒரு உண்மையான ஒரு விசுவாசம். தேவனை பற்றி பேசினது மாத்திரமல்ல, தேவனை உண்மையாக அறிந்திருந்தாள். She knew God personally. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவள் அறிந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் 3 காரியமா நீங்க பார்க்கலாம். ஒன்று, she had personal faith in God. தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு அவள் நெருங்கி ஐக்கிய வைத்திருந்தாள். இங்க பாருங்க, அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலத்திலும் உன் தாயாகிய ஐனிக்கையாயத்திலும். உன் தாய் ஏதோ பாட்டியோட முந்தானியை பிடிச்சிட்டு போற மாதிரி இல்லை, அம்மாவுடைய முந்தானி. பாருங்க, தனிப்பட்ட விதத்திலே உன் தாயாகிய ஐனிக்கையால் அவரிடத்தில் அந்த விசுவாசம் இருந்தது. ஆகவே தான் அப்போஸ்தலர் 16:1 வாசிக்கிறோம், விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ, விசுவாசமுள்ள ஸ்திரீ. She had personal faith in God. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஜூயிஷ் ஃபெய்த், யூத மார்க்கத்திலே பிறந்து யூத மார்க்கத்திலே வளர்ந்து ஒரு தாயாக இருக்கிறார்கள். எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துக்களாக வந்தார்கள் நமக்கு தெளிவாக வேதத்தில் இல்லாவிட்டாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் மிஷனரி பயணத்திலே அவர் சில இடங்களுக்கு போகிறார். இக்கோனியா என்கிற பட்டணத்துக்கு போகிறார். அது 13ஆம் அதிகாரத்தில் தான் பவுல் அப்போஸ்தலனுடைய முதல் மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறது. அது 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே 6ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்திலேயும் 6ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அங்கே லீஸ்திரா பட்டணத்துக்கு போனார், அங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 14:6-7 வாசிக்கிறோம். ஆகவே இந்த தீமோத்தேயு லீஸ்திரா பட்டணத்தை சார்ந்தவர். அந்த பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் முதலாவது மிஷனரி பயணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். தெர்பே, லீஸ்திரா சுற்றுப்புறங்களிலே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை 7ஆம் வசனத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஒருவேளை அந்த முதல் மிஷனரி பயணத்திலே பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாக வந்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று அங்கு பார்க்கிறோம். ஆகவே லீஸ்திராவிலும் தெர்பேயிலும் போன்ற அநேக பகுதிகளில் அதெல்லாம் ஹெலனைஸ்ட் காலனிஸ், அங்கெல்லாம் கிரேக்கர்கள் நிறைய வசித்த பகுதிகள். அங்கே கிரேக்கர்கள் இருந்தார்கள், நிறைய கிரேக்க மதத்தை சார்ந்தவர்கள், அந்த பாஷையை பேசுகிற மக்கள். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விசுவாசித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதில் இந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணம், பாடுகள், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நம்பி இயேசுவை உண்மையான தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் மறுபடியும் 2வது மிஷனரி பயணத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 2வது மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறது. அங்கே திரும்பி அந்த ஊருக்கு போகும்போது பவுல் அப்போஸ்தலன் அங்கே லீஸ்திராவில் இவங்க பார்க்குறாரு. அல்லேலூயா, இவங்களை பார்க்குறாரு, இந்த குடும்பத்தை பார்க்குறாரு. அந்த யார், தீமோத்தேயு, அங்கே ஐனிக்கையெல்லாம் பார்க்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, அந்த பெண் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீயாக காணப்பட்டிருக்கிற பார்க்குற சில நாட்களுக்குள்ளாக தீமோத்தேயு ஒரு நல்ல சீஷனாக மாறி இருக்கிறார். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாகவும் அவன் இருந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஐனிக்கையால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அல்லேலூயா.
ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் சபையில் தேவனோடு தனிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கும். அல்லேலூயா. யாருடைய முந்தானியை பிடிச்சிட்டு பரலோகத்தில் போக முடியாது. அல்லேலூயா. இல்லை காலை பிடிச்சிட்டு போயிட முடியாது. எங்கள் அம்மா என்னது ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, சபைக்கு போவாங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காகலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க காலை பிடிச்சிட்டு போயிடணும் போக முடியாது. பாட்டி காலை பிடிச்சிட்டு அம்மா போயிட முடியாது. அம்மா காலை பிடிச்சிட்டு பையன் என்ன பண்ணிட முடியாது. ஒவ்வொருத்தருக்களையும் உன் பாட்டியாகிய லோபைசா, உன் தாயாகிய ஒவ்வொருத்தரும் அது உனக்குள்ளாக பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த நம்பிக்கை விசுவாசம் தனிப்பட்ட விசேஷமாக இருக்கணும். ஆத்தென்டிக் ஃபெய்த், ஆர்டிஃபிஷியல் ஃபெய்த் அப்படின்னு. ஆத்தென்டிக் ஃபெய்த் அப்படின்னா உண்மையான அது என்னது, நிஜமான விசுவாசங்க. ஆண்டவர் மேல உண்மையா நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இது அங்க போனா ஒன்று தலையை காட்டும், இங்க போனா வித்தியாசமா ஏதோ ஒரு மீனை பற்றி சொல்லுவாங்க, என்னது அங்க போனா தலையை காட்டும், இங்க போனா வாழை காட்டு அப்படிங்கிற மாதிரி ஈல் அப்படிங்கிற ஒரு மீன வகை சொல்லப்படுவாங்க. பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. பச்சவந்தி மாதிரி என்னது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கங்க மாறுறதுல. இது உண்மையான மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. இட் இஸ் ஆத்தென்டிக் சின்சியர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல அப்படி தனிப்பட்ட விதத்தில் இருக்கணும். நீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம், இட் வாஸ் a visible faith. இந்த விசுவாசம் ஐனிக்கேலுடைய விசுவாசம் வெளிப்படையான விசுவாசம், மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்கள் பார்க்கணும். பாருங்க, ஐனிக்கேலுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தது. உண்மையான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை பாதிக்கும். அவங்க விசுவாசம் உள்ளவங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மற்றவங்க பார்க்கணும். அல்லேலூயா. இட் வாஸ் a visible faith. நம்ம விசுவாசத்தை பார்க்க முடியுமா? பாருங்க, இயேசு அங்க அப்போ மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு அந்த 4 பேரை பார்த்து அப்படின்னு போல. இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க 4 பேரு. அவங்க விசுவாசத்தை பார்க்கிற, உள்ள இருக்கிற விசுவாசம் வெளியா தெரிஞ்சு எப்ப அவங்க கிரியையில காமிச்சாங்க. அது பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பவுல் அப்போஸ்தலன் இந்த ஐனிக்கேலிடத்தில் அந்த விசுவாசத்தை பார்த்தார். ஜனங்கள் அந்த விசுவாசத்தை பார்த்தார்கள். அது எப்படி? உண்மையான விசுவாசம் நம்முடைய பேச்சில் அது வெளிப்படும். அல்லேலூயா. பேச்சில் வெளிப்படும். இங்க வந்து அல்லேலூயா ஒரு அற்புதம் நான் காண, நீ அற்புதம்னு சொல்லிட்டு எனக்கு எங்க அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னதில்ல, அது பேச்சில் வெளிப்படுறதில்லை. என்னெல்லாம் என்னத்தை ஆண்டவர் செய்ய போறாரு அப்படி சொல்ல நடக்கும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, சுதந்திரிப்பேன், ஆண்டவர் ரட்சிப்பார் அப்படிங்கிற வார்த்தையில 12 பேரை மோசே அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? கானான் தேசம் வேவு பார்க்கும்படி 10 பேர் வந்து சொல்றான், ஒன்றும் நடக்காது, அங்க இருக்கிறவங்களாம் ராட்சதர்கள், நம்மளாம் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், அங்க போக முடியாது, சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் 2 பேர் சொல்றான், போலாயா, எளிதா சுதந்திரிப்போயா. அல்லேலூயா. அங்க இருக்கிற ராட்சதர்கள்லாம் நமக்கு பிரெட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றேன். என்னது? இறையாவார்கள், அவங்க சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம், அவங்க ஒண்ணும் கிடையாது. பாருங்க, நம்முடைய பேச்சில் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சிங்கத்தின் மேல் நடப்பேன். இப்படி சிங்கத்தின் மேல் என்னத பாருங்க, பால சிங்கத்தின் மேல், அதெல்லாம் பாருங்க விசுவாச வார்த்தைகள். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலே கொண்டு போய் விடுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும். விசுவாச பேச்சு வெளிப்படையாக எப்படி? எப்போ பார்த்தாலுமே புலம்பிட்டே இருக்கக்கூடாது, முறுமுறுத்துட்டே இருக்கக்கூடாது. என்ன ஒன்று நடக்கலை, என்ன ஜெபத்தை பண்ணி, என்ன சர்ச்சுக்கு போய், என்னத்தை பைபிள் வாசித்து இப்படியே முறுமுறுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படி வனாந்திரத்தில் அழிஞ்சு போயிருவீங்க. என்ன பண்ணுவீங்க? விசுவாசம் பேசணும். அல்லேலூயா. நம்ம வார்த்தையில பாருங்க, இட் should be visible in our words. நம்முடைய விசுவாசம் வார்த்தையிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் நடத்தையிலே வெளிப்பட வேண்டும். நடத்தையிலே வெளிப்பட வேண்டும். in our conduct நாம் வெளிப்படுத்த வேண்டும். தாவீது அங்கே போய் நிற்கிறான். அங்கே என்னது, கோலியாத்தை பார்த்து பயந்துடல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், கரடியை ஜெயிக்க உதவி செய்தவர், சிங்கத்தை ஜெயிக்க உதவி செய்தவர் இந்த கோலியாத்தை ஜெயிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடத்தைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய தீர்மானம், நம்முடைய சாய்ஸஸ், நம்முடைய பிரையாரிட்டிஸ், நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைக்கிற முன்னுரிமைகள் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். எடுத்தவனே வேதத்தை வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது,
இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு தைரியமாக கொடுத்தான், விசுவாசத்தோடு கொடுத்தான். 5000 பேர் இருக்காங்களே என்னத்தை அப்படின்னு கேட்கல. அவனுடைய சாய்ஸ் பாருங்க, கொடுக்குறேன் அப்படின்னு. எனக்கு சாப்பாடு இல்லாட்டும் கொடுக்குறேன், 5000 பேர் சாப்பிட்டு அப்படின்னு பாருங்க. ஆண்டவர் கையில் கொடுத்தா அதை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஐயோ கர்த்தருக்கு கொடுத்தா எங்க நம்ம ஓட்டாண்டியா மாறிடுவோமோ, என்னத்தை மற்ற காரியங்கள் இப்படி சந்திக்கும். விசுவாசத்தோடு கொடுக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பேசணும், விசுவாசத்தோடு காரியங்களை செய்யணும். ஏன்னா அவர் கான்டாக்ட், அவர் ஸ்பீச், என்னமாக நம்முடைய சாய்ஸஸ், நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய முன்னுரிமைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்திலையும் நம்முடைய விசுவாசத்தை மக்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை பார்க்கணும். எந்த விதத்திலும் அவிசுவாசமாக பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற சில காரியங்கள் சூழ்நிலை மோசமாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நன்மையை தான் செய்வார், அவர் அற்புதம் செய்வார், சூழ்நிலையை மாற்றுவார். இப்போ எல்லாம் நெகட்டிவாக போனா இருக்கலாம். கர்த்தர் என் தேவன் சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் அவர். அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிள்ளைகள் அதெல்லாம் கவனிப்பாங்க. தாய் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, கஷ்டத்தில் எப்படி நடக்கிறாங்க. கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எல்லாம் காசு இருக்கும் போது நல்ல அலையலுயா அலையலுன்னு பாடுறாங்களே, காசு இல்லாத போது அடிபட்டு வீட்டில் கிடக்கும் போது என்ன செய்கிறாங்க? வியாதி படுக்கிற நேரத்தில், என்னமாக பொருளாதார நெருக்கடி வருகிற நேரத்தில் எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க? அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்களா, இல்லாட்டி பைபிள் வாசிக்கிறாங்களா? ஆலயத்துக்கு போவோம்ப்பா, கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நல்லா விசுவாசமா இருக்கிறாங்களா? நெருக்கடியான நேரத்திலும் கடன் வாங்காம கர்த்தர் தேவையை சந்திப்பாருன்னு உறுதியா இருக்கிறாங்களா? எங்க அம்மா பிரச்சனை வந்தாலே கடன்காரனை போய் பார்த்துருவாங்க அப்படின்னு பார்க்குறாங்களா, இல்லாட்டி விசுவாசத்தை பார்க்குறாங்களா? விசுவாசம் ஒரு தாயின் வாழ்க்கை தான் பிள்ளையுடைய வாழ்க்கையில் முதல் பிரசங்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே இந்த வெளிப்படையான ஒரு விசுவாசம், இட் வாஸ் அ விசிபிள் ஃபெய்த், இட் வாஸ் அ பர்சனல் ஃபெய்த். தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு வைத்திருந்தார்கள். யாருடைய விசுவாசத்தில் தொங்கிக் கொண்டிருக்கல. நம்முடைய அரசாங்கம் தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி அது தொங்கிக் கொண்டிருக்கல. அவங்க தனிப்பட்ட விதத்தில் ஹல்லேலூயா சிங்கிள் மெஜாரிட்டியில் இருந்த மாதிரி என்னது அவங்க விசுவாசம் தேவனோடு இருந்தது. இங்கே வெளிப்படையாக இருந்தது. இட் வாஸ் a visible faith. அது மாத்திரமல்ல, இட் வாஸ் a transferable faith. அது பரவக்கூடிய, கடத்தப்படக்கூடிய, அதாவது மற்றவர்களிடத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு விசுவாசமாகவும் அந்த விசுவாசம் இருந்தது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு வசனத்தில் 3 தலைமுறை நீங்க பார்க்குறீங்க. அந்த விசுவாசம் முதலில் லோவிசால் இடத்துல இருந்தது, ஐனிக்கே இடத்துல இருந்தது, பின்னர் எங்க இருந்துச்சு? தீமோத்தேயுக்குள்ள வந்தது. உண்மையான விசுவாசம் என்ன செய்யுமா? தலைமுறைகளை தொடும். ஹல்லேலூயா. தலைமுறைகளை தொடும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, தாயை போல நூலை போல. அவன் பாரு அம்மா மாதிரியே இருக்கிறாயா, அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படி, முகம் அப்படியே அம்மா மாதிரியே என்னது வலிச்சு வச்சிருக்கு அப்படிம்பாங்க. நம்ம பாருங்க ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, ட்ரைட்ஸ், சில என்னது பர்சனாலிட்டி, அம்மா மாதிரியே பேசுகிறான், அம்மா மாதிரியே நடக்கிறான் பாரு, அம்மா மாதிரியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறான், இதெல்லாம் செய்கிறான் அப்படி. இல்லாட்ட டேலண்ட்ஸ், அம்மா பெற்றோருக்கு இருந்த அந்த திறமைகள், தாளந்துகள் பிள்ளைகளிடத்தில் வருகிறது. அதெல்லாம் சில காரியங்கள் தானாகவே வருது. ஆனால் ஆவிக்குரிய காரியம் இருக்கு பாருங்க, அது தானாக வராது. சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் கம்ஸ் த்ரூ இன்டென்ஷனல் எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அது நம்ம முயற்சி எடுத்து செஞ்சாதான் அது என்ன பண்ணும்? கடத்த முடியும். அப்பா நான் போகிறேன் சர்ச்சுக்கு அப்படின்னால பிள்ளை பின்னாடி வந்துடுவான்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சில காரியங்களை செய்யணும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானது நல்ல பள்ளி மட்டும் அல்ல. எங்க ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், பெஸ்ட் ஸ்கூல் என்ன அப்படின்னு தேடுறோம். அப்படி தானே? திருச்சியில் எங்கேயா நல்ல ஸ்கூல் இருக்கு, சீப்பாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். வசதியான வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணும், கஷ்டப்பட்டுறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என் பிள்ளைக்கு தேவ பயம் இருக்கணும், என் பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கணும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்குள்ளாக கொண்டு செல்லப்படுகிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது கடத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். we should pass on the baton. அந்த காரியத்தை மற்றவர்களிடத்தில் கடத்த வேண்டும். நம்மளோடு முடிஞ்சிடக்கூடாது. நான் பின்னாடி அந்த வசனங்களை பின்னாடி சொல்கிறேன். அவன் பாருங்க, இது அந்த விசுவாசம் அது கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது.
தனிப்பட்ட விதத்தில் இருந்தது, வெளிப்படையானதை பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது, மற்றவர்களிடத்தில் கடத்தப்படக்கூடியதாக இருந்துச்சு. மற்றவர்கள் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த ஐனிக்கேயாளுடைய விசுவாசம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்பர் 1, முதலாவதாக she possessed a genuine sincere faith. Eunice possessed a genuine. ஐனிக்கேயாள் மாயமற்ற விசுவாசத்தை உடைய தாயாக இருந்தார். மாயமற்ற விசுவாசம், அந்த அந்த மாயமற்ற அப்படிங்கிற வார்த்தை சின்சியர், அன்ஃபெயின்டு, ஜென்யூன். அதில் எந்த ஒரு கலப்படம் இல்லை, ஹிப்போக்ரேட் நடிக்கிறதுல இல்லை. சில விசுவாசம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, அப்படி இல்லை. எந்த நடிப்புமே அங்கே இல்லை. மாய்மாலம் இல்லாத, கலப்படம் இல்லாத ஒரு விசுவாசமாக அவங்க விசுவாசம் இருந்துச்சு. அதை மக்கள் பார்க்க முடிந்தது. அது மாத்திரமல்ல, அது கடத்தக்கூடியவராகவும் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். நம்பர் 2, ரெண்டாவதாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே தீமோத்தேயை பார்த்து பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நீ சிறு வயது முதல், you have known the scriptures, holy scriptures from your childhood, from your infancy, உன்னுடைய சிறு வயது முதல் என்று சொல்லி அங்கே சொல்லுற பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமாயிற்று? ஐனிக்கேயால் அதை சாத்தியமாக்கினார்கள். அப்போ ரெண்டாவது என்ற குறிப்பு என்னன்னா, யூனிஸ் prioritized God's word. இந்த ஐனிக்கேயால் வேதத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு தாய், வேதத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு தாய், வேதத்திற்கு முதலிடம் கொடுத்த ஒரு தாய், கர்த்தருடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த ஒரு தாயாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீ சிறு வயது முதல் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறாய். தீமோத்தேயு சிறு வயதிலேயே வேதத்தை அறிந்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே சிறு வயது முதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க ஊழியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிபிஎஸ் ஊழியர் ரொம்ப முக்கியம். இத்தனை பிள்ளைங்க, அவ்வளோ டீச்சர்ஸ் பிரயாசப்பட்டாங்க. டீச்சர்ஸ்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம், அன்புலாம் நல்லா இருந்துச்சு. இந்த 6 நாட்கள் நல்ல கொண்டாட்டமாக இருந்துச்சு சர்ச்சில். ஹல்லேலூயா. வாலண்டியர்ஸ்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல பிரயாசம். இந்த பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. வசனம் விதைக்கப்பட்டது. ஒரு நாள் நிச்சயமாக கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளர, சின்ன பிள்ளைகள், அது ரொம்ப முக்கியம். அது டிஎல் மோடி என்கிற பெரிய தேவ ஊழியக்காரர் ஆரம்பத்தில் சிறுவர் ஊழியம் தான் பண்ணார். அப்புறம் ஒய்எம்சியோட இணைந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தான் சபைக்கு கொண்டு வருவார். அங்கங்கே நடக்கிற கூட்டங்களில் கொண்டு வந்து சின்ன பிள்ளைங்களை உட்கார வைப்பார். அதான் பண்ணிட்டு இருந்தார். சுவிசேஷம் அறிவிக்கிறது போவார். ஒரு நாள் பாஸ்டர் கேட்டாரா, இன்னைக்கு எத்தனை பேருக்குப்பா சுவிசேஷம் அறிவிச்ச, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், 10 ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னாராம். 10 ஆத்துமா அப்படின்னு. அப்போ பாஸ்டர் கேட்டாராம், 10 என்னப்பா, அரை ஆத்துமானா அப்படின்னு எல்லாமே அப்போ அவர் நினைச்சாராம் 10 பெரிய ஆத்துமா ஒரு அவர் சொன்னாராம் 10 சின்ன பிள்ளைங்க ஒரு பெரிய ஆள் ரட்சிக்கப்பட்டுச்சு. அப்போ என்ன 10 சின்ன பிள்ளைங்க? அவர் சொன்னாராம், அந்த அந்த அரைன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுக்கு ரொம்ப வயசான டிக்கெட், எப்போ வேணாலும் போயிடலாம், பரலோகத்துக்கு போகிற நிலைமையில் இருக்குது. அதனால் அந்த அரை கேட்டைகள்லாம் வச்சுருக்கிறேன். இந்த 10 சின்ன பிள்ளைங்க, அவங்க முழு வாழ்க்கையுமே இருக்குது இயேசுவுக்காக வாழ்கிறதுக்கு. ஹல்லேலூயா. their entire life was there to live for Christ. இயேசுவுக்காக வாழ்வதற்கு 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் கூட அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது. அதுதான் முழு ஆத்துமா அப்படின்னா. ஹல்லேலூயா. முழு ஆத்துமா பாருங்க. அந்த சின்ன வயதிலேயே கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும். இயேசு 12 வயதிலேயே வேதத்திலே தேறினவராக இருந்தார். சாஸ்திரிகளை திகைக்க வைக்கிற அளவுக்கு அவர் கற்றிருந்தார் என்று பார்க்கிறோம். சிறு வயது முதல், அது ரொம்ப முக்கியம். சிறு வயது முதல் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். வீட்டில் கர்த்தருக்கு அந்த சிறு வயது முதல் பிள்ளைகளை உருவாக்க சிறந்த காலம் சிறிய வயது. அந்த இம்ப்ரெஷனபிள் ஏஜ், அந்த ஹார்ட், the children's heart are impressionable. அது பசுமரத்தாரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடித்தா புஷ்குன்னு உள்ள இறங்கிங்கல்ல, அதே போல் விதைக்கப்பட்ட விதைகள் இறங்கும். ஹல்லேலூயா. அதில் விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது தாண்டி போக போக அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வந்துடும். இன்னைக்கு உலகம் பாருங்க,
பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்புது. வேர்ல்ட்லி வேல்யூஸ், உலக மதிப்பீடுகள், உலக சிந்தனை, அன்காட்லி ஐடியாஸ், தேவ பயமற்ற தேவ பக்தியற்ற அநேக கொள்கைகளை உள்ள திணிக்க நினைக்குது. பாவமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை. ஏன் சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவமான காரியத்தை செய்கிறாங்க. சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, போதை வஸ்துக்கள், தவறான காரியங்கள், எத்தனையோ பாவ பழக்கங்கள். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குள்ளாகவே பிசாசு இன்னைக்கு என்ன பண்ணுறான், இன்னைக்கு திணிக்க விரும்புகிறான். சின்ன பிள்ளைகளை வச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறான். சின்ன பிள்ளைகளை வச்சு காரியங்களை செய்யணும் நவுத்துறான். சின்ன பிள்ளைகளை வச்சு உலகம் இன்னைக்கு என்ன பண்ணுது? அப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம வசனத்தை விதைக்க வேண்டும். தெய்வ பக்தி உள்ள தாய்மார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே she started early, சின்ன வயசுலேயே அதை ஆரம்பிச்சுட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளில் வருவாங்க, அவங்களாம் வருவாங்க நினச்சிடக்கூடாது. சின்ன வயசுலேயே அவர்களை கவனிக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சின்ன வயசில் எவ்வளவு செலவு பண்ணுறோம். எல்கேஜி யூகேஜிக்கெலாம் இன்றைக்கி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக இருக்குது. நான் எம்ஏ வரைக்குமே 1 லட்ச ரூபாய்க்குலாம் முடிச்சுட்டேன் படித்தேன் அப்படின்னு வச்சேன். ஆனால் இன்றைக்கி ஒரு எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 2 லட்ச ரூபாய் பாருங்கள். இன்னைக்கு அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கணும். ஆனால் வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி she started early, she taught consistently. தொடர்ந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலே ஆரம்பிக்க வேண்டும், தொடர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 6-7 உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையிடுகிற வார்த்தைகள் உறுதியத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதித்து. ஆங்கிலத்தில் diligently அப்படின்னு போட்டிருக்கு. கருத்தாய் போதித்து என்று வாசிக்கிறோம். வீட்டிலே உட்கார்ந்திருக்க போது, வழியில நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற பொழுது, எழுந்திருக்க போது அவைகளை குறித்து பேசு. இதை ஒரு வசனத்தில் நம்ம எவ்வளோ தவறு இருக்கோம்ல. எந்திரிக்கும் போது வசனம் பேசணுமா? படுக்கும்போது பேசணுமா? நடக்கும்போது பேசணுமா? என்ன தியானிச்சிங்க? என்ன ஆண்டவர் பேசினார்? இன்னைக்கு வசனம் வாழ்க்கை முறையாக மாறணும். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. என் வீட்டு நிலைகளில் வாசல்களில் எழுதி வை, வசனத்தை பாரு, போதி என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். விசுவாச ஞாயிற்றுக்கிழமையோடு முடிஞ்சிடக்கூடாது, அது வீட்டில் இருக்கணும். ஹல்லேலூயா. வீட்டில் இல்லை சொல்லுங்க, அங்கே போட்டுக்க பாருங்க 7ஆம் வசனத்தில். உன் வீட்டில் ரொம்ப முக்கியம். வீட்டில், ஆலயத்துக்கு மாத்திரம் இல்லை, சண்டே ஸ்கூலில் மாத்திரம் இல்லை, வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு வலுவான அஸ்திபாரத்தை நம்ம அமைக்கணும். we should build a strong foundation. இந்த வசனம் தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. வசனம் கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். வசனம் என்ன செய்யும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் பைபிளை வாசி அப்படின்னா என்ன பண்ணுற மாட்டேங்கிறாரு. பைபிளை கொண்டு வாப்பா, பைபிளை வாசி அப்படின்னா அதுக்கு என்ன இல்லை, வேலை செய்ய கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் வாசித்து பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் நம்ம முக்கியப்படுத்தணும். குடும்ப ஜபங்கள், வேத வாசிப்புகள், குழந்தை பிள்ளைகளுக்கு கதைகளை, வேத வசனத்தை சொல்கிறது, நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்வது, குடும்பமாக ஆராதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல தகப்பன் மகனுக்கு சொல்கிற ஆலோசனை நிறையா இருக்குது. என் மகனே. ஒரு தகப்பனாக சாலமோன் என்னது நிறைய ஆலோசனை சொல்கிறார். என் மகனே, மை சன் அப்படிங்கிற வார்த்தை பலமுறை வருது நீதிமொழிகள் புத்தகத்தில். இப்படி நட, அப்படி நடனி. ஆனால் கடைசியில் ஒரு அதிகாரத்தில் ஒரு தாய் தன் மகனுக்கு போதிக்கிறாங்க. தாய் யார் இது? லேமுவேலுடைய தாய். அங்கே பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவன் தாய் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்தவன் லேமுவேல்
அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய தாய் அவனுக்கு போதித்த வசனங்கள். A mother's teaching to his son Lemuel. என்ன சொல்றாங்க பாரு, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி ஆரம்பிக்க. என் மகனே, my son, my son of my womb அப்படின்னு சொல்ற, கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே அப்படின்னு சொல்லிட்டு 9 first 9 verses 9 வசனத்தில் முக்கியமான சில காரியங்களை சொல்றாங்க. ஆலோசனை கொடுக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா என்ன செய்ய, இந்த மது சூது எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அங்கே இப்போ சொல்கிறாங்கங்க. மதுவுக்கு ரொம்ப கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுவுக்கு ரொம்ப கவனமாக இரு. என்னவாரு, உன் பலத்தை எங்கே கொண்டு கொடுத்துறாத, ஸ்திரீகள்கிட்ட போய் கொடுக்காத. பலனை ராஜாக்கள், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கிற காரியங்களுக்கு உன் வழியை கொடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே கவனமாக இருந்தல. திராட்சரசம் அடுத்த 2 வசனத்தில் சொல்கிறாங்க, மதுபானம் இதெல்லாம் தகுதியானதல்ல, அது பிரபுக்களுக்கு தகுதியானதல்ல, ராஜாக்களுக்கு அது தகுதியானதல்ல. ஆகவே நீ அதை கவனமாறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி மக்கள்கிட்ட பழகணும், எப்படி how to treat people. 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலையும் ஊமையனுக்காகவும் திக்கற்றவனுக்காகவும் நியாயத்துக்காகவும் வாயை என்ன பண்ணு, திற, வாயை திற. உன் வாயை திறந்து நியாயம் விசாரித்து சிறுமையும் எளிமையானவுக்கு என்ன பண்ணு, நியாயம் செய் அப்படின்னு ஒரு தாய் ராஜாவாக பொறுப்பில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. என் மகனே கேளு, லிசன் மை சன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை முதல் சொல்றதை பார்க்குறோம். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளையும் பார்த்து லிசன் அப்படின்னு சொல்லணும். என்னது இங்கிலீஷில் போடுப்பாதம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்ல, ஓம் NIV போட்டிருக்கியா, ஓ மை சன், த சன் ஆஃப் மை ஓம். லிசனுங்கிற வார்த்தைங்க இருக்கு. கேளு என்று சொல்லி அவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். லிசன் மை சன் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற நேற்று பாஸ்தனாத பாருங்க. நம்ம வாழ்க்கையில கேளுப்பா கொஞ்சம், என்னது கேளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அவங்கள பார்த்து சொல்லணும். கேளு, தாயுடைய போதகத்தை என்ன பண்ணு, கேளு, தள்ளாத அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு நல்ல ஆழமான இடது ஒரு அடித்தளத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் அமைத்து கொடுத்தார். பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும், பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஆறுதலும் கொடுக்கணும். We should command, we should correct, we should counsel, we should also comfort our children. These are all the responsibilities of a mother. சரி, கடைசியாக ஒரு கருதி சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, முதலாவதாக இதெல்லாம் போதிக்கணும்னா அவங்களுக்கு நல்ல வசனம் தெரியும். அல்லேலூயா. சட்டியில் இருந்தாதான் சும்மா என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாசிக்கணும். தாய்மார்கள் வசனத்தை என்ன பண்ணணும், நல்லா வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை பேசணும், வசனத்தை தூக்கணும். வசனத்தை நல்லா தாய்மார்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற தகப்பன்மாக சேர்த்து தான். நீங்கள் போய் வீட்டில் கேட்டியா அப்படின்னு சொல்லக்கூடாது. போய் நீங்கள் இப்போ தாய்மார்கள் சொன்ன உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னார் அப்படின்னு சொல்லணும். என்னது பாருங்க, என்னது அப்போ அஸ் பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்குடைய கடமை, தாய்க்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே யூனிஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, மாயமற்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த ஐனிக்கையால் கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தினார்கள். கர்த்தர் அதை முன்மைப்படுத்துகிறார். 138ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறாரா, அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். உமது சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று அங்கே சொல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனம் கூட அங்கே ஏசாயால இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக இந்த யூனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐனிக்கையால் she produced a godly legacy. ஐனிக்கையால் தேவ பக்தி உள்ள ஒரு சுதந்திரத்தை அவர்கள் விட்டு சென்றார்கள். தேவ பக்தி உள்ள சுதந்திரத்தை விட்டு சென்ற ஒரு தாய். தீமோத்தேயு ஆரம்ப சபையின் முக்கியமான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த தீமோத்தேயு அந்த கொடுத்து சொல்லப்பட்ட அந்த முதல் வசனங்களிலே அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. திரும்ப வந்து 2வது மிஷனரி பயணத்தில் பவுல் என்ன செய்கிறாரு,
தீமோத்தேயு ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு. அங்கேயே சொல்லப்படும் போது தீமோத்தேயு என்னும் சீஷன் அப்படின்னு போட்டிருக்கு, அ டிசைபிள். அவருக்கு அவர் மீட் பண்ணும்போது அரௌண்ட் 20 years இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த டீனேஜ் பீரியடை கடந்த ஒரு 20 வயசு இருக்கலான்னு. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் அந்த அது கடைசி பவுல் கடைசி நிருபம். அப்போ அவருக்கு 35 வயசுல இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வாலிப வயது, 35 வயசும் ஒரு வாலிப வயதாக இருக்கும்போது சொல்லி தான் உன் வாலிபத்தை குறித்து ஒருவன் அசட்டி பண்ணாதெல்லாம் எழுதுறாரு. பாருங்க, அந்த சின்ன வயசுலேயே ஒரு நல்ல சீஷனாக இருந்து மாத்திரம் இல்லை, அங்கே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாத்திலும் நற்சாட்சி பெற்றிருந்தாங்க. என்ன பண்ணனா அங்கே தெர்பை போடுப்பாரு, ஊர் மக்களிடத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தான். 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கே நற்சாட்சி பெற்ற அப்போஸ்தலர் 16:3, அப்போஸ்தலர் 16:2, அப்போஸ்தலர் 16:2, லீஸ்திராவிலும் இக்கோனியாமுள்ள சகோதராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு சீஷனாக இதெல்லாம் இந்த தாய் செய்தருடைய அந்த தாக்கத்தை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். இந்த 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 ஐனிக்கையாளுடைய தாக்கம் அது வீட்டை தாண்டினது. ஹல்லேலூயா. வீட்டில் மாத்திரம் வீட்டையும் தாண்டிச்சு. ஒரு தீமோத்தேயு அவள் உருவாக்கினபடினாலே அந்த தீமோத்தேயு பாருங்க, அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலேருந்து பவுலோட பயணம் செய்யறதை நம்ம பார்க்குறோம். சபைகளை பலப்படுத்துகிறதை பார்க்குறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை பார்க்குறோம். ஒரு தாயினுடைய தாக்கம் உலகத்தையே தொட முடியும். ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய தாக்கம் உலகத்தையே தொட முடியும். நிறைய தாய்கள் சரித்திரத்தில் இருந்திருக்காங்க. சூசனா வெஸ்லி அப்படிங்கிற ஒரு தாய் இருந்தாங்க. அவங்களுக்கு 19 பிள்ளைகள் இருந்தார்களாம். 19 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க சிஸ்டர் பார்க்க 2 கற்றுக்கப்பட்டுல? ஐயோ அப்பா, 19 பிள்ளைகள். வருஷந்தோறும் பெற்றுட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிள்ளைகள். கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு போய் பாருங்க. எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாய் தன்னுடைய சொந்த கற்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பெற்றிருந்துருக்கலாம்? மேக்சிமம் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 67 பிள்ளைகள் இருக்குது. 67 பிள்ளைகள். அதில் நிறைய ட்ரிப்ளெட்ஸு, நிறைய ட்வின்ஸு, இப்படி நிறையா வந்து சேர்ந்துருச்சு. ஒரு 3 பிரசவத்திலே 12 பிள்ளைங்க. ட்ரிப்ளெட்ஸு, அப்புறம் ட்வின்ஸு, அப்புறம் நிறையா இப்படி எத்தனையோ பிரசவத்தில் எத்தனை பிள்ளைகள். அதான் கின்னஸ் ரெக்கார்டில் இருக்குது. இது 19 தான். ஓகே, கம்மி. 19 பிள்ளைகள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க டெய்லி. வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வேதத்தை போதிப்பாங்களாம். அது மாத்திரமல்ல, டெய்லி அவர்களுக்காக 1 மணி நேரம் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் ஜெபம் பண்ணுவார்களாம். அந்த குடும்பத்தில் பாருங்க, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்கிற 2 பெரிய ஊழியக்காரர்கள் எழுப்பினார்கள். ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பித்தவர். இங்கிலாந்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர். தன்னுடைய வாழ்நாளில் 40,000 பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறார் ஜான் வெஸ்லி. எத்தனை பிரசங்கம்? அது எப்போ? 18ஆம் நூற்றாண்டில். 19, 20, 21ஆம் நூற்றாண்டில் கூட 40,000 பிரசங்கம் யாரும் பண்ணது கிடையாது. அன்னைக்கு அவரை பண்ணியிருக்கிறார். அவ்வளவு பயணங்கள் பண்ணி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர், பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர். இன்னொரு பையன் பேர் சார்ல்ஸ் வெஸ்லி. 6000 பாட்டு எழுதியிருக்கிறார். எத்தனை பாட்டு? 6000 ஹிம்ஸ் எழுதியிருக்கிறார். அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். அந்த சூசனா வெஸ்லி, ஒரு தாயினுடைய ஜெபம், ஒரு தாயினுடைய விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக போய் அவர்கள் தேசத்தை கலக்கினார்கள். அது மாத்திரமல்ல, மோனிகா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு தாய் இருந்தாங்க. அது 6ஆவது நூற்றாண்டில். அவங்க பையன் பேர் வந்து அகஸ்டின். பேர் என்ன? அவர் ரொம்ப ரெபலியஸ் சில்ட்ரனாக இருந்தார். ரொம்ப சைல்டாக இருந்தார். ரொம்ப மோசமான முரட்டாட்டமுள்ள பையன், திருந்தவே மாட்டான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அந்த தாய் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஒரு நாள் அகஸ்டினை தொட்டார். அல்லேலூயா. அந்த அகஸ்டின் சபை சரித்திரத்தில் புனித அனிஸ்தகராக மாற்றிட்டார். செயின்ட் அகஸ்டின் சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் அவரை ஒரு பெரிய வாஸ் அ கிரேட் தியாலஜியன், ஒரு பெரிய இறையியல் தத்துவ ஞானி, அவர் வல்லுநராக அந்த அந்த அகஸ்டின் மாறினார். அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார். ஒரு தாயினுடைய விடாப்பிடியான ஜெபம், மோனிகா என்கிற ஒரு தாயினுடைய ஜெபம் மாற்றினது. ஹல்லேலூயா. தலைமுறைகளை பாதித்தது. பில்லி கிரஹாமுடைய தாய் குறித்து அவர் பல முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் தலைமுறைகளை இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு வசனத்தில் 3 தலைமுறைகளை பார்க்குறோம். அங்கே லோவிசால், ஐனிக்கையால் என்னுமாக இங்கே தீமோத்தேயு குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி சொல்லுவாங்க, the church is always one generation away from spiritual decline or revival. ஒரு தலைமுறையில்
நம்முடைய சந்ததியே கெட்டு போகலாம். ஆனால் அந்த ஒரு தலைமுறை மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகலாம். என்ன பண்ணலாம்? எழுப்புதல் உண்டாகும். 1 generation away. ஒரு பாருங்க, அடிக்கடி சொல்ற வசனம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2 இப்போதான் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரே சேவிப்போன்னு சொல்றாரு. எல்லாரும் நாங்களும் சேவிப்போங்கிறாங்க. எல்லாரும் அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து yes we shall also serve the Lord as a family ன்னு சொல்றாங்க. இப்படி சொன்னவங்க 1 generation தான், ஒரு தலைமுறை தான் போச்சு. எல்லாரும் கர்த்தரை மறந்துட்டான். அதான் போட்டிருக்கு நியாயாதிபதிகள் 2:10. அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின், அதாவது அந்த யோசுவாவுடைய காலத்திற்கு பிற்பாடு அந்த சந்ததி உள்ள எல்லாரும் சேர்க்கப்பட்ட பின் கர்த்தரையும் அவரை இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. Another generation grew up who neither knew the Lord nor what he had done to Israel. இஸ்ரவேலுக்கு செய்தது ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாதான். கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது தெரியாதான். செங்கடலை கடக்க பண்ணது அவங்களுக்கு தெரியாதான். பாருங்க, they did not pass on that faith. அவர்கள் அந்த விசுவாசத்தை கடத்தவில்லை. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுசு நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாவங்கள், மறுபடியும் மனம் திரும்புதல், பாவம் இப்படியே வருது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அம்மோனியர் கையிலே, பெலிஸ்தர் கையிலே, என்னமாக மீதியான் கையிலே ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சந்ததி அப்படி ஆகிவிட்டது. 1 generation away. அதே சமயத்தில் ஒரு தலைமுறை தாண்டி ஒரு பெரிய எழுப்புதலும் கொண்டு காண முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. மனாசே ஒரு மோசமான ஒரு ராஜா, ஆனால் அவருடைய சந்ததியில் அடுத்ததாக வந்த யோசியாவை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய சுதந்திரம் தான் என்றைக்கும் நிலைக்கும். பிள்ளைகள் எழுந்து நம்மை பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக நீதிமொழி 31:28 வாசிக்கிறோமே, அந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. தாய்மார்கள் சில நேரங்களில் கவனிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், சோர்வடைந்தவர்களாக இருக்கலாம், மதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், வீட்டில் அவங்கள மதிக்காமல் இருக்கலாம், சில இடத்துல நம்மளை கவனிக்க மாட்டாங்க, சோர்வு வரும். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை, கண்ணீரை, உழைப்பை, பிரயாசங்களை, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய உழைப்பை ஆண்டவர் பார்க்கிறார், பிரயாசங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். 8 நாளில் கர்த்தர் அந்த அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, சந்ததியை he produced a godly legacy. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க live and leave a legacy. வாழ்ந்து ஒரு சுதந்திரத்தை விட்டுட்டு போகணும். ஹல்லேலூயா. நம்மோடு அந்த இது முடிஞ்சிடக்கூடாது. அந்த விசுவாசம் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஜானத்தன் எட்வர்ட்ஸை குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஜானத்தன் எட்வர்ட்ஸ், அவருடைய மனைவி பேர் சாரா பியர்பாண்ட் என்று சொல்லி பேர், இல்லாட்ட சாரா எட்வர்ட்ஸ். ஜானத்தன் எட்வர்ட்ஸ், சாரா எட்வர்ட்ஸ், அவர்கள் 2 பேரும் சின்ன வயசுலேயே அவர்கள் திருமணமானது. அவர்களுக்கு 2 பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அவங்க அந்த திருமண நாளில் அந்த இரவிலே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. they committed their marriage to the Lord. திருமணத்தை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்தில் 11 பிள்ளைகளை கொடுத்தார் அவர்களுக்கு. அந்த குடும்பத்தில் எப்போவும் ஜெபம் இருந்துகிட்டே இருக்குமா, பைபிள் வாசிப்பு இருக்குமா, நல்ல ஃபர்ம் டிசிப்ளின், நல்ல கட்டுப்பாடு அந்த வீட்டில் இருந்துச்சான். அந்த சந்ததியில் சிலரை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அது போடுப்பா அந்த போடு அந்த சந்ததியில் இப்படிப்பட்ட மக்கள் வந்தாங்களாம். எப்படின்னா பாருங்க, ஜானத்தன் எட்வர்ட்ஸ் லீவிங் லெகசி. அந்த சந்ததியிலே அமெரிக்க தேசத்தில் இருந்த அந்த ஜானத்தன் எட்வர்ட்ஸ் 18ஆம் நூற்றாண்டில் இருந்தார். அவருடைய மனைவி பேர் சாரா எட்வர்ட்ஸ். அந்த சந்ததியில் வந்தவங்க பாருங்க, 13 பேர் காலேஜ் பிரசிடென்ட்ஸாக இருந்தாங்களாம், 65 பேர் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருந்திருக்கிறாங்க, 75 பேர் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், 80 பேர் பப்ளிக் சர்வெண்ட், கவர்மெண்ட்ல நல்ல சர்வெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, பப்ளிக் சர்வெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, 60 பேர் நல்ல புத்தகங்கள் எழுதின எழுத்தாளர்கள், 60 டாக்டர்ஸ், 30 நீதிபதிகள், 100 பாஸ்டர்ஸ் எழும்பியிருக்கிறாங்க, 100 லாயர்ஸ் எழும்பியிருக்கிறாங்க, 3 யுஎஸ் செனட்டர்ஸ், அங்கே பெரிய மேயர் மாதிரி பெரிய அந்த அதிகாரிகளாக சில மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க, ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா துணை ஜனாதிபதியாக ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த குடும்பத்தில். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி எவ்வளோ போட்டு பாருங்க, எவ்வளோ சந்ததியில் எவ்வளவு நல்ல ஆட்கள் இவங்க கர்த்தருக்கு பயந்து ஒரு பெரிய சந்ததி தேசத்திலே. இவங்களால 5 பைசா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வந்ததே கிடையாது. ஹல்லேலூயா.
அதையும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் அதே காலத்தில் மேக்ஸ் ஜூக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவனும் ஒரு மோசமான ஆள், நான் பிலீவர். அவனுடைய மனைவியும் மோசமான கேரக்டர். அவனுடைய சந்ததியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 பேர் ஆராய்ச்சி பண்ணதில் அது இல்லை, அதில் 310 பேர் நாடோடிகளாக இருந்தாங்களாம். 440 பேர் தவறான உறவிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 130 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். 130 பேர். எத்தனை பேர்? 130 பேர். 7 பேர் கொலை செஞ்சு இப்படி நிறைய இதில் ஆவரேஜாக 13 வருஷம் ஜெயிலில் இருந்துருக்கிறான். அது மாத்திரமல்ல 600 பேர் குடிகாரனாக மாறி இருக்கிறான். 60 பேர் திருடர்களாக இருந்திருக்கிறாங்க. 190 பேர் விபச்சாரர்களாக இருந்திருக்கிறார்கள். இவங்களால ஏகப்பட்ட நஷ்டமா அரசாங்கத்துக்கு. எத்தனை? இது ஒரு மோசமான ஒரு குடும்பம். ஆனால் இன்னொரு குடும்பம் பாருங்கள், அந்த குடும்பத்தை பாருங்கள். எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ், பாஸ்டர்ஸ், லாயர்ஸ், ஜனாதிபதிகள், செனட்டர்ஸ், இப்படி ஒரு பெரிய சந்ததி. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம்? லீவிங் அ லெகசி, ஒரு சுதந்திரத்தை விட்டு செல்கிறவர்களாக மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு நித்தியமான சுதந்திரம். பணம் மறைந்து போகும், அழகு குறைந்து போகும், புகழும் மறைந்து போகும், மணி, பியூட்டி, ஃபேம், எவ்ரிதிங் வில் ஃபேட். ஆனால் ஆவிக்குரிய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சுதந்திரம், விசுவாசம், அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மாயமற்ற விசுவாசம் உள்ளவளாக இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாயமும் இருக்கக்கூடாது. மாயமற்ற விசுவாசம் பொழுது அது தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு. வெளிப்படை நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய வாழ்க்கை முறையிலே எல்லாவற்றிலும் மக்கள் காணக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம், வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை, ப்ரையாரிட்டைசிங் காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வசனத்தை முன்னிலைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு வாழ்க்கை. பிலிப்பியர்ல கூட வசனம் இருக்குது, ஜீவ வசனத்தை என்ன செய்யணுமா? பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று 2ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஜீவ வசனத்தை தூக்கி பிடித்துக்கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே வேதத்தை அடிப்படையாக கொண்டு, வேதத்தை அஸ்திபாரமாக கொண்டு, வேத வசனங்களை முன்னிலைப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவ பக்தி உள்ள ஒரு சுதந்திரத்தை, ஹல்லேலூயா, ப்ரொடியூசிங் a godly legacy, ஒரு நல்ல சுதந்திரத்தை விட்டு செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆகவே ஒருவேளை நீங்கள் ஐயோ இத்தனை நாட்கள் இப்படி போய்விட்டதை நினைக்க வேண்டாம். சிலர் இதில் தவறி இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு விசுவாச வீரனாக மாறணும், கர்த்தருடைய வசனத்தை என் வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்தணும், என்னுடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் மாத்திரம் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு சிஸ்டர் நான் என் மெசேஜ் பார்த்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு போட்டதை பார்த்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. போன வருஷம் இதே நாளில் என்னுடைய தாய்க்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்ல மாற்றங்களை தந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபைக்கு தொடர்ந்து வராங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்குது ஆனாலும் கர்த்தருக்காக நிற்கிறாங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. உடைய தாய்மார்களை, பெற்றோர்களை கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வாலிபராக இருக்கிற நம்முடைய தாய்மார்களை மதிக்க வேண்டும். தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். பைபிளை வாசிக்கிறோம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே என்ன போட்டிருக்கு? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக, தகப்பனும் தாயையும் கனமண்ணுவாயாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தாய்க்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில வார்த்தைகளும் பைபிள் இருக்கு. தாயை கனமீனப்படுத்தக்கூடாது, தாய்க்கு துக்கத்தை கொண்டு வரக்கூடாது, தாயை அவமதிக்கக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது, தாயை திருடாதே அப்படின்னு போட்டிருக்கு. தாய்க்கு அவமானத்தை கொண்டு வராதே, தாயை அடிக்காதே அப்படின்லாம் பைபிளில் வசனத்தில் இருக்கு. ஆகவே நம்ம வாழ்க்கைகளை தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, அதாவது வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை. அது வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை. வாழ்நாள் மற்ற 9 கட்டளையிலும் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் இருக்காது. அந்த ஒரு கட்டளையில் வாக்குத்தத்தத்தோடு இருக்கு. நம்முடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் எளிமையாக இருக்கலாமா? எளிமையாக இருப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹல்லேலூயா. வாழ்கிற காலம் ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் சிலுவைக்கு போகும் பொழுது
தம்மை சுற்றிலிருந்த அநேக ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஹல்லேலூயா. வரப்போகிற தலைமுறை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நம்முடைய சின்ன பிள்ளைகள், நம்முடைய வீட்டிலே வளர்கிற பிள்ளைகள், அவர்களெல்லாம் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளரணும். அடுத்த தலைமுறை கர்த்தரை சேவிக்கிற தலைமுறையாக இருக்கணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆலயத்தை கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. பெற்றோரை மதிக்கணும். ஊழியர்களை மதிக்கிற ஒரு தலைமுறையாக இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.